விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக்கு என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் சார்பில் இருப்பதாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் சார்பில் இருப்பதாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, நம்பிக்கை தைரியம் மீதாரே, அவர் கிருபை, நம்பிக்கை தைரியம் மீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் வெள்ளம் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனை கேமியா ஆவியே நமக்கு, வெள்ளம் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், கேமியா ஆவியே பெரிது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர். இந்த நாளில கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துல முதல் வாரத்துல உம்மிடத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல இங்க வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எத்தீங்கும் அணுகாமல் கண்மணியை போல எங்களை நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டுல 7 மாதங்கள் ஆண்டவரே முடிந்து விட்டது ஆண்டவரே. இந்த 8வது மாதத்துக்குள்ள எங்களை நீர் கொண்டு வந்து இந்த முதல் வாரத்துல உம்மை துதிக்கும்படி நீர் எங்களுக்கு உண்டு பண்ண ஸ்லாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க விட்டு விட்டு உம்மை நோக்கி பார்க்கிற கண்களோடு ஆண்டவரே
எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உண்மைதான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாக்கியங்களுக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 7 மாதங்கள் ஆண்டவரே எத்தீங்கும் அணுகாமல் எங்களை நீர் இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை எங்களுடைய தேவ தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் மகா பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. கேட்டதெல்லாம் அன்புடன் நீர் ஆண்டவரே. கூப்பிடுற நேரத்தெல்லாம் நீங்க செவி சாய்த்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆபத்து நாளிலே உண்மை நோக்கி நாங்க கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் நீங்க எங்க பக்கத்துல இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளித்த தேவன் நீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. Hallelujah, praise the Lord. We give all the glory to the Lord our God. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். The deeds what he has done for you and me. உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக. Because we have been expecting a great breakthrough in all our life. ஏனென்றால் இத்தனை நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ உண்டாக வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். The work of the Lord is wonderful. அவருடைய கரத்தின் கிரியைகள் மகா அதிசயமானவைகள். He has done mighty beautiful things in our life. அவர் அற்புதமான அதிசயங்களை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். Glory be to his name. அவருடைய நாமத்துக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. So this August month, we have come to the month of August. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். And everyone wants something new in their life. எல்லாரும் ஒரு புதிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So a child will expect from the parents. ஒரு பிள்ளையானது அவர் அதனுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. So where can we expect something from? அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்க வேண்டும்? We can only expect from our God. நம்ம ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். We might have pastors. நமக்கு போதகர்கள் இருக்கலாம். We might have elders. நமக்கு மூப்பர்கள் இருக்கலாம். But we have the Lord our God who knows everything what's in our heart. ஆனா இவர்கள் எல்லாருக்கும் மேலாக ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். So if the Lord gives you something, ஆண்டவராகிய தேவன் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கிற போது don't lose it. அதை நீங்க இழந்திர கூடாது. Never lose it. அதை ஒருபோதும் நீங்கள் இழக்காமல் இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We have to hold tight to the promise what the Lord has given to us. Praise ஆண்டவர் word. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இறுக்கமாக கெட்டியாக நம்ம பிடித்திருக்க வேண்டும். Hallelujah. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியில் காக்கம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை நான் என்றும் பாடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும், என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே,
என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பாக்கியமான பாதம் பணிந்தே செய்திடுவேன் பாக்கியமான சேவை இதே பாதம் பணிந்தே செய்திடுவேன் ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை அலை தீரே சோவே See, this August month, we have 4 kinds of promise. What we are going to receive from our Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 4 வகையான வாக்குத்தத்தங்களை நம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். The Lord shall do good things, and our land shall yield all good things for us. ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்வார். நம்மளுடைய தேசமானது அதனுடைய நன்மையை நமக்கு கொடுக்கும். The first promise, and the second is we are going to ask the Lord, Lord bless me as Jabez asked the Lord. இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னவென்றால் யாபேஸ் ஆண்டவரிடத்திலே Oh Lord bless செய்த me ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். and increase my territory. என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். And let your hand be upon me. உமது கரம் என்னோடு இருந்து And watch over me so that no evil will come over me. எத்தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு நீர் என்னை பார்த்துக் கொள்ளும். So this is the second word. இது இரண்டாவது வாக்குத்தத்தம். And the third word is மூன்றாவது வாக்குத்தத்தம் we will be blessed in the land where we live. நாம் இருக்கின்ற தேசத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். And the Lord shall bless us where we are. நாம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். And in Psalms 23:5 it says, சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனத்திலே He anoints my head before my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை anointed my head with oil. பண்ணிவார். My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழியும். So these are the promise the Lord is going to fulfill this month of August. இவைகள் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருள போகிறார். So we have to claim all these words. இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். So when you take this word, it shall be fulfilled in your life. இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுக்கும்போது அது உங்க வாழ்க்கையில The Lord shall நிறைவேறும். good all good things. ஆண்டவர் நன்மைகளை The உங்களுக்கு Lord shall செய்வார். give all good things. நன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். And we shall be blessed in our land. நம்மளுடைய தேசத்திலே நாம் And ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். we are going to ask the Lord to increase our land. நம்மளுடைய Territory. எல்லையை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம் ஆண்டவருக்கு And your hand should be upon us and our family. உமது கரமானது ஆண்டவரே என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்க வேண்டும். And protect us from every evil. எல்லா விதமான தீங்கிலும் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். And we shall be blessed in the land where we live. நாங்க இருக்கிற இடத்திலே நாங்கள் He ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். anointed my head with oil and my cup runneth over. அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் So he is going to anoint you and me
அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் by the பண்ண power of போகிறார். God. அவருடைய வல்லமையினால, By the power of God. அவருடைய வல்லமையினால. It is not by the strength of a man, இது மனுஷனுடைய பலத்தினால அல்ல, but by the power of God. அவருடைய வல்லமையினால. So He's going to increase you, அவர் உங்களை உயர்த்த போகிறார். and He's going to deliver you, அவர் உங்களை விடுவிக்க and He's போகிறார். going to be with you, அவர் உங்க கூட இருக்க போகிறார். and He's going to hide you up under His shadow. அவருடைய நிழலிலே அவர் உங்களை பத்திரமாக ஒளித்து வைக்க And போகிறார். every evil which is trying to oppose us cannot be able to oppose us. நம்ம எதிர்க்கிற எல்லா விதமான சாத்தானின் காரியங்களும் நம்மளை எதிர்க்க முடியாது. And the Lord shall break every power of the evil one. சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் நிர்மூலமாக்குவார். Something different shall happen in this new month. இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய காரியம் நிச்சயமாக நடக்கும். லேசான காரியம். Can you sing that? One, two, three. லேசான காரியம் பலனுள்ளவன் பலனாற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் மண்ணை செய்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் அண்ணான மனிதனுக்கு மன்னாவை அருள்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வோம் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். Man with strength, man without strength, a man with strength, a man without strength. It's easy for the Lord to help anyone. It's easy for you, oh Lord. Everything is easy for you. இந்த மாதத்தில் நன்மைகளால் நிரப்புவது லேசான காரியம். Come on, ask everyone. This month the Lord shall fill us with goodness. It's easy for my God. தேவனே என்னை ஆசீர்வதித்து என்னையே பெரிதாக்கி உங்க கரம் என்னோடிருக்கணுமே. Oh Lord, bless me and you shall increase my territory and protect me always. It's easy for the Lord. It's easy for you, oh Lord. What shall I say? Man with strength, man without strength. Come on. Man with strength,
Man without strength, it's easy. It's easy for the Lord. Help us always. He's very good God to help you and me. உங்களை வேணும் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு லேசான காரியமா இருக்கிறது. பலனுள்ளவன் பலனாற்றவன் பலனுள்ளவன் பலனாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். Hallelujah. I think we all are expecting some kind of new thing to happen in our life. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு புதிய காரியத்தை ஆண்டவரிடத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். It's very good to expect a good thing from our Lord our God. எதிர்பார்க்கிறது நன்மையான காரியங்களை ஆண்டவரிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது நல்லதுதான். And whom shall we expect from? Except our Lord and Savior Jesus Christ. தவிர நம்ம வேற யாரிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்ப்போம்? Because He will do good things in your life this month. ஏனென்றால் இந்த மாதத்திலே அவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நிச்சயமாக செய்வார். And He will increase your territory. அவர் உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். And His hand shall be upon you and me to protect us. அவருடைய கரமானது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படி நம்மோடனே இருக்கும். And He shall protect us from all evil. எல்லா விதமான தீங்கிலும் இருந்து அவர் நம்மை பாதுகாப்பார். And we shall increase in the land the Lord has given to us. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த தேசத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். And He anoint us by His oil, my cup runneth over. அவர் நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. என்னுடைய ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and mercy shall follow you all the days of your life. என்னுடைய ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை I தொடரும். will break every evil power in the name of Jesus Christ by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எல்லா விதமான சாத்தானின் காரியங்களும் நான் முறியடிப்பேன். And in the name of our Lord and Savior Jesus Christ we'll have the victory. நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் You ஜெயத்தை shall have the பெற்றுக்கொள்வோம். victory. நீங்கள் ஜெயத்தை First பெற்றுக்கொள்வீர்கள். seek the kingdom of God and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு Seek ye கூட first the kingdom of கொடுக்கப்படும். God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் and all தேட these things வேண்டும். shall be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட I'm saying to you, கொடுக்கப்படும். நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், Devil is very selfish. சாத்தான் ரொம்ப சுயநலமானவன். Devil is very cunning சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். and he wants to kill you. அவன் உங்களை கொலை செய்யதான் நாடிக்கொண்டிருக்கிறான். And he will try to use many kinds of ideas. அவன் அதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வருவான். He will try to make you be afraid. எப்படியாச்சும் உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருவதற்கு எல்லா And he வகையிலும் அவன் will ட்ரை பண்ணுவான். make you to go to him because you are அவனிடத்துல நீங்க afraid. செல்லும்படிக்கு நீங்க பயத்து நிமித்தமாக அவனிடத்துல நீங்க போவதற்கு அவன் எல்லா திட்டங்களையும் அவன் But at last செயல்படுத்துவான். what he wants to do is கடைசியில அவன் என்ன பண்ணுவானா, not to do good for you. உங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டான், He will kill you. அவன் உங்களை கொன்று போட்டு He will விடுவான். kill your family. உங்க குடும்பத்தை கொலை செய்து He will விடுவான். separate your family. அவன் உங்களுடைய குடும்பத்தை தனித்திருக்க விட்டு விடுவான். He is a very, 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 very cunning person, like a fox. அவன் ஒரு நரியை போல ரொம்ப So he'll தந்திரமானவன். make you be afraid. முதலாவது உங்களுக்குள்ள I'm telling பயத்தை you, கொண்டு don't be வருவான். afraid. அதனால நான் உங்ககிட்ட The Lord has நாளிலே given us one சொல்லுகிறேன், name. நீங்க பயப்படாதிருங்கள். And he has said, greater is he that's in you than greater is he in the world. ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் உனக்குள்ள மிகவும் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். Hallelujah. Hallelujah. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உனக்குள் குறையானதோ. Come on. நிலையானதோ விசுவாசம் உனக்குள் குறையானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அற்புதங்களை ஏராளம் செய்திடுவார். நான் அவரை
விசுவாசிப்பதினால் எனக்கு அவர் செய்ய போகின்ற காரியம் மிகவும் மிகவும் பெரிய. நான் எண்ணி அவரிடத்தில் நான் கேட்கும் போது எனக்கு தந்திடுவார். நான் அவரிடத்தில் கேட்கும் போது எனக்கு அவரோ இன்று தந்திடுவார். பிரகாசமான வாழ்வு எனக்கு முன் தெரிகிறதை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க. Your life shall be wonderful. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். அவரை நம்புகிறவனுக்கு குறையில்லை. உம்மை நம்பும் எனக்கு குறையே இல்லை. இருக்கின்ற இயேசு நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான what I can't understand. The Lord shall do great things in my life. What I can't understand. பெரிய காரியங்கள் செய். சொல்லுங்க. நான் அறியா. இப்படி கை வைங்க. உங்க மூளைக்கு நேரா கை வைங்க. மூளை எங்க இருக்கிற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வைங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்தீர். Come on, keep your hand like this. நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் எனக்குள் குறையானதோ. நிலையானதோ விசுவாசம் உனக்குள் குறையானதோ. அதிசயர் எனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார். கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரை நான் அறியாத. Hallelujah. Now this hand. If you have kept this hand, keep this hand. I think when I feel some kind of power going inside and doing a great miracle. I don't know what he is doing. நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் எனக்குள் குறையானது. நம்பிக்கை இல்லா நிலை எனக்கு விசுவாசம் எனக்கு குறையாயிருக்கு. அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் எனக்கு செய்திடுவார். அதிசயம் எனக்கு செய்திடுவார். எனக்குள்ளே ஏன் கை வைக்க மாட்டீங்க? எனக்கு அற்புதம் நடக்குதுங்க. கை வச்சா உங்களுக்கு அற்புதம் நடக்கலையா? ஓ ராத்ராக்கான் யாத்ரோ. என்னை அற்புதங்களால் அவர் என்னை நிரப்பி இந்த நாளில் அதிசயங்களை அவர் பார்க்க செய்வாரு. யோபு போல எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு சூழ வந்தாலும் அஞ்சிதே நானே. யோபு போல எனக்கு பிரச்சனை வந்தாலும் என்னை சூழ வந்து நின்றாலும் இதோ கர்த்தரை நான் இன்று பார்க்கிறேன். அவர் முகம் எனக்கு முன் இருக்கிறது. அதிசயம் எனக்கு இன்று செய்கிறார். ஆமென். Oh, my God is great. Pedro Cañandro அறியாததும் எனக்கு. See, when I kept my hand like this, நான் என் கையை இப்படியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் வைக்கும்போது some power is going inside. ஒரு வல்லமையானது எனக்குள்ளே What for? சென்றது. I do not know what for. I need power. எனக்கு எதற்கு வல்லமை வேண்டும் என்று எனக்கு தெரியல. I do not know. He just something inside me.
ஆனா அவர் எனக்குள்ள ஏதோ ஒன்று காரியத்தை When I செய்தார். keep my hand like this, there's something which is happening. நான் என் கையை இப்படி வைக்கும் போது ஏதோ ஒரு காரியமானது I think நடந்து the power of கொண்டிருக்கிறது. God, which is going to lift you and me, has come out with the power of the Holy Spirit உங்களையும் என்னையும் உயர்த்த போகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை and show வந்துவிட்டார். great, wonderful things what we do not know or we cannot understand. நமக்கு அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்ய The evil போகிறார். plans which is against you and me is started breaking. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இருந்த எல்லா சாத்தானின் திட்டங்களும் உடைக்கப்படுகிறது. Breaking. உடைக்கப்படுகிறது. Breaking. I just kept like this. Something is happening. இப்படிதான் நான் கையை வச்சு Something is happening. நடந்து கொண்டே இருக்கிறது. Something is happening. What is happening, O Lord? என்ன நடக்குது ஆண்டவரே? What is happening, O Lord? என்ன நடக்குது ஆண்டவரே? What is happening, O Lord? என்ன நடக்குது ஆண்டவரே? Something is happening inside me. எனக்குள்ள ஏதோ நடக்குது. There's a power which is going inside me, எனக்குள்ள ஆண்டவருடைய which is like a வல்லமை lightning. செல்கிறது. Which ஒரு is like a மின்னலைப் போல, lightning. ஒரு It மின்னலைப் goes போல. inside my whole body. அது என் எண்ணங்களுக்குள்ளே வழியாக goes என் முழு inside your whole சரீரத்துக்குள்ளே body. போகிறது. If you are not here, if you are watching it online, just keep your hand. But call upon the Lord. Don't call upon the pastor. Just keep your hand like this and keep your hand like this. நீங்க இங்க இல்லனாலும் பரவாயில்ல, ஆன்லைன்ல பார்க்கறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய Yes, கரங்களை these two fingers. இந்த பக்கமும் Two உங்களுடைய fingers. இரண்டு These two விரல்களை, fingers. These two fingers. இந்த இரண்டு These two விரல்களை, fingers and these two fingers. இந்த இரண்டு விரல்களையும், These two இந்த இரண்டு fingers and these விரல்களையும், two fingers. Don't keep like this. See, come on. So the correct I explain பண்ண. இந்த இரண்டு விரல்களை, இந்த இரண்டு விரல்கள். இந்த இரண்டு விரல்கள். இதே போல இந்த This இரண்டு two விரல்களையும், fingers. See, these two fingers and these two fingers. இந்த இரண்டு விரல்களையும், இந்த Change இரண்டு and do. Something shall happen. இதை இப்படி வைத்து Because we don't do it in our name. ஏன்னா நம்மளுடைய நாமத்தினால We நம்ம call செய்யல. upon the Lord and we do it in the name of our Lord and Savior Jesus Christ. நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை And I நாம் believe அவர் the மேல் power of இருக்கிற the Holy நம்பிக்கையினால Spirit is present here and is watching and he is going to do great marvelous things in our life. நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இதை நீங்கள் விசுவாசத்தோடு செய்யும் போது அவர் உங்க வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Oh my God. You're going to keep now this left and after that your right. Stay முதலாவது left. இடது புறத்துல And வச்சுட்டு you're right. அதுக்கப்புறம் வலது பக்கத்துல வைக்க போறீங்க. Oh Lord, my God. When come on, sing. Wonder, consider the words Now your right hand. வலது கை. I see the stars. இப்போது வலது கை. Hallelujah. I see the stars. I know the rolling thunder. I hear the rolling thunder. Thy path through wide. Thy path through The universe display. the universe display. This left hand and sings my soul, my Savior to thee. How There goes the power of the Holy Spirit. இதோ கர்த்தருடைய வல்லமை. ஓ ராஷா துனியா வேதவாத். You have the heart in your left side. உங்களுடைய இருதயம். உங்களுடைய இருதயமானது உங்களுடைய இடது புறத்துல இருக்கிறது. So now your fingers are on the left side. இப்பொழுது உங்களுடைய இரண்டு விரல்களை உங்களுடைய இடது பக்கத்துல நீங்க வைக்கும் போது
This power which is going to go inside your body. உங்க சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமையானது பாய்ந்தோட போகிறது. And something is going to happen. You're not going to be the same again. நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. You're not going to be the same again. The power of God is coming upon you. அவருடைய வல்லமை உங்க மேல வந்த பிறகு நீங்க பழையவைகள் போல And He is coming upon you and He is touching you. அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களை தொடுகிறார். And I shall say, how great the Lord. Can you sing? How great thou art. How great thou art. Now we are on the right side. வலது பக்கம். இப்பொழுது வலது பக்கத்துல. Oh Lord, my God. This power which is touching you. உங்களை தொடுகிற வல்லமை. Come on, say. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாருங்க. உங்களை சுகப்படுத்துகிறார். Healing anointing is passing inside you. Healing. I see the stars. I hear the rolling thunder. The path throughout the universe. Then sings my soul, my Savior to thee. How great thou art! How great thou art. Something happening inside your body. One say. How great thou art. உங்க சரீரத்துக்குள்ள ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது. The evil powers are now moving away from you. சாத்தானுடைய கிரியைகள் உங்க மேல இருந்த எல்லா கிரியைகளும் உங்க விட்டு விலகுகிறது. All walking away from you. எல்லாமே உங்களை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. The Lord says, I'm going to change you as a new creation. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்ற போகிறேன். Just believe the touch of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை விசுவாசிங்க. Oh, hallelujah. The touch of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல். And if you touch the garment of the Lord, ஆண்டவருடைய சிரசை நீங்கள் தொடும்போது something. Yes, Lord. Fire. This fire for you to receive the blessings of the Lord. Come on, say. This fire for you to receive the blessings of the Lord. இந்த அக்கினியானது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறவைகள். This fire for you to receive the blessings of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய அக்கினி இங்க இருக்கிறது. This fire for you to receive the blessings of the Lord. இந்த அக்கினி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வைக்கிற அக்கினி. The fire of God. கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ இழந்த எல்லா விதமான சுகத்தையும் கர்த்தர் உனக்கு மறுபடியும் கொடுக்கிறார். உன் வாதை உன்னை விட்டு விலகுகிறது. சாத்தான் உன்னை விட்டு விலக போகிறான். இந்த நாள்ல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அற்புதம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கும்படி இறங்கி இருக்கிறார். அவர் இப்பொழுது உனக்கு அதிசயங்களை செய்கிறார். Today receive the anointing. Receive the power of the Holy Spirit. Receive. How great thou art. How great thou art. The universe sings my soul. My Savior God.
ஆலயின் மத்தியில் கோர பயங்கரமான புயலும் கொடிய ஆலயின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இயேசுவை போல் யாரும் எனக்கில்லை, அவரை போல் எனக்கு யாரும் இல்லை. எனக்கு அற்புதங்கள் ஏராளம் அவர் செய்வார், இன்று அவர் எனக்கு செய்வார். அவர் எனக்கு அற்புதங்களை அவர் செய்வார், இன்று எனக்கு செய்வாரே. Shall receive the power of the Holy Spirit, and the Lord shall do great things in your life. As the word of the Lord, அவருடைய வார்த்தையின்படி the Lord shall do good things, ஆண்டவர் நன்மையான and காரியங்களை the Lord shall செய்வார். increase the territory, உங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துவார். and He shall protect you from all evil. எல்லா விதமான சாத்தானின் Because you காரியங்களிலிருந்து prayed உங்களை unto Him, விடுதலை செய்வார். ஏன்னா protect நீங்க அவரை me நோக்கி from பார்த்து every ஜெபித்தீங்க. ஏன்னா ஆண்டவரே என்னை எல்லா தீங்கிலும் இருந்து விடுதலை பண்ணுங்க என்று ஜெபித்தீங்க. So let it not press over me. அது என்னை அழுத்தாதபடிக்கு Be with me, Lord. என் கூட இரு Protect me, ஆண்டவரே. Lord. என்னை And He பாதுகாத்து anoints my head with oil, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் and my பண்ணுங்க. cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி Surely வழியும். goodness and mercy shall follow me என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் all the நன்மையும் days of my கிருபையும் life. என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். Hallelujah. So, how many people feel that something is happening in life now today when you kept your hand like this? உங்க கரங்களை இப்படியாக வைக்கும் போது எத்தனை பேரால உணர முடிந்தது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் உண்டா இருக்கிறது என்று? Can anyone say that the Lord has done something and I have got the complete healing or whatever I need for me? உங்க யாராச்சும் சொல்ல முடியுமா ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்தினார், இல்ல உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இந்த கரங்களை வைத்து ஜெபத்துல Can anyone say இப்பொழுது அந்த ஜெபிக்கிற வேலையில யாருக்காச்சும் அற்புதம் நடக்கிறது? something happened to you? ஏதாச்சும் அற்புதம் நடந்துச்சுன்னா, Or have you seen something moving away from you? இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் விலகுகிறதை நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா Raise your hand. உங்களை கரங்களை உயர்த்துங்க. Can you say? சொல்ல முடியுமா? Can you say? Come on. I want some people to say. யாராவது சொல்ல வேண்டும், உண்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது எனக்கு செஞ்சார் என்று சொல்லுகிறவங்க சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சாட்சி சொல்வதற்கு தயாராக இல்லையோ, கர்த்தர் அற்புதங்களை செய்யலையோ, has not the Lord done miracles in your life? If you say that something has happened in your life, then it should start happening in life. நீங்கள் சொன்னால் கர்த்தர் இப்படியாக எனக்கு செஞ்சார் என்றால் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். நீ சொல்லலன்னா the Lord does everything for His glory. Come on, say it. ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்கிறார். So if you do not want to say what happened to you, உங்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொல்ல நீங்க விரும்பலனா, so what's the use for the Lord to do wonders for you? ஆண்டவராகிய தேவன் அதிசயங்களை செய்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? You go your way, walk your way, நீங்க உங்களுடைய வழிகள் எல்லாம் செல்றீங்க. and you don't want to say what the Lord has done for you. ஆண்டவர் உங்களுக்கு செய்தவைகளை But I உங்களுக்கு can சொல்ல say, விருப்பம் இல்ல. something has happened to me. ஆனா நானும் சொல்லுவேன், எனக்கு ஒரு வித்தியாசம் When I kept உண்டாயிருக்கிறது. my fingers like this, என்னுடைய விரல்களை I நான் felt இப்படியாக the power of those. வைக்கும். I did it only for you. நான் உங்களுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஃபர்ஸ்ட். But when I started keeping my fingers like this, ஆனா என்னுடைய விரல்களை நான் something started வைக்கும்போது happening in my inside me. And when I kept my fingers like this, என்னுடைய சரீரத்துக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பித்தது. அப்புறம் something, I have felt the power of God, and I thank the Lord for He has done wonders. And because of that, the Lord shall fulfill what He has done
to me. நான் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். Because I have thanked him, the Lord shall do wonders and great things in my life. நான் அவருக்கு நன்றி சொன்னபடினாலே ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை And what is செய்வார். the Lord actually done is, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் என்றால், what song did I sing when I kept my fingers like this? நான் என்னுடைய விரல்களை இப்படி வைக்கும்போது நான் என்ன பாடல் பாடினேன்? He shall do great miracles in our life, what we cannot understand, what we have not heard so far. நமக்கு அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நம் வாழ்க்கையில A செய்வார். God who does great things and no one can understand. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் செய்ய And I போகிறதை believe in யாரும் you, புரிந்து Lord, கொள்ள முடியாது. that you shall do great, wonderful, mighty things, what I have not known and what I have not dreamed about. நான் நம்புற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நான் அறியாததுமான எட்டாததுமான பெரிய There காரியங்களை are என் வாழ்க்கையில times செய்ய when we போகிறேன். have to immediately respond. சில நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரத்துல நம்ம உடனடியாக அதற்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்க வேண்டும். When you do the immediate response, உடனடியாக நீங்க செய்கிற காரியங்கள் சில நேரங்களிலே you prove that you have received the power of God ஆண்டுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க என்று நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். and you are taking it back. அதை எடுத்துக் You are கொள்ளுகிறீர்கள். taking what the Lord has given to you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை I நீங்க எடுக்கிறீங்க. take it in the name of our Lord and Savior Jesus Christ. நான் இதை எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. You are a marvelous God. நீர் மகா பெரிய தேவன், You are a wonderful God. நீர் அற்புதமானவர். And I believe that you have started doing great, wonderful things, what I know not. நான் அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை என் And வாழ்க்கையில also நீ செய்ய ஆரம்பித்து For விட்டீர். my daughter. என் மகளுக்கும் ஆண்டவரே, And the power of God shall work in our family. ஆண்டுடைய வல்லமையானது எங்க குடும்பத்திலே கிரியை செய்யும். And we thank the Lord for touching and saying to us that I shall do great mighty things in our life. ஆண்டவராகிய தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அவர் எங்களை தொட்டு உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று And அவர் the impossible சொன்னபடியினாலே miracles shall start happening in our life, கூடாத in our family. அதிசயங்கள் எங்க குடும்பத்திலே அதிசயங்கள் And நடக்க we shall போகிறது. see the power of God working in our midst. ஆண்டுடைய வல்லமையானது எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதை நாங்கள் And காண I'm போகிறோம். sure my daughter also would have felt the power of the Holy Spirit going inside her. எனக்கு நிச்சயமா தெரியும் என் மகளுக்கும் அந்த உணர்வு பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளே சென்ற உணர்வு நிச்சயமாக I know இருக்கும். it's only with an open heart I say, எனக்கு தெரிஞ்சிருக்கிறனாலதான் நான் இங்கே வெளியரங்கமாக சொல்லுகிறேன். because the Lord touched me and the Lord touched my daughter. ஏனென்றால் ஆண்டவர் என்னை தொட்டார், என் மகளையும் I தொட்டார். do not know about you because you never spoke it out. நீங்க வெளியே சொல்லாதனால உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. But whatever it is, we have to respond and we have to glorify the Lord, for He has done wonderful, mighty things in our life. ஆனா சில நேரங்களிலே உடனடியாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல வேண்டும். So it might be many reasons. நிறைய காரணங்கள் நிமித்தமாக இது இருக்கலாம். The Lord wants to bless you when you bless others. நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க When you நினைக்கிறார். want to bless many people, the Lord wants to bless you. நிறைய பேரை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். So He says to us, you want many people to be blessed, but they are not prepared for it. But you, whether you are prepared or not, my eyes is towards you and your family to bless you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீ நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்துடன் இதை செய்கிறாய். ஆனால் என்னுடைய கண்களோ உன்மேலும் உன்னுடைய குடும்பத்தின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. And my eyes are watching over you and your family. என்னுடைய கண்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்து And I கொண்டு shall protect you and your family from the wretched evil one.
சாத்தானுடைய எல்லா விதமான காரியங்களும் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். And I'll protect you when you go out and come in. நீ வெளியே போகும்போது நீ திரும்பி வரும்போது நான் உன்னை பாதுகாப்பேன். And protection all over your body. உன் சரீரத்தில் முழுவதுமாக பாதுகாப்பை And அருளுவேன். protection all over your family. உன் குடும்பத்தின் மேல பாதுகாப்பை நான் அருளுவேன். And they will increase in numbers. அவர்கள் எண்ணிக்கையில பெருகுவார்கள். எண்ணிக்கையில பெருகுவார்கள். And I will increase all the blessings what I have for you. உனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நான் The விரிவுபடுத்துவேன். blessings which have already been kept shall be increased. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் விரிவுபடுத்துவேன். So it is a bonus for you. இது உனக்கு ஒரு போனஸ் போல. It will be a bonus for you. இது உனக்கு ஒரு போனஸை போல. I, the Lord your God, shall do great wonders in your life. நானே தேவன் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let the heavy hand of the Lord be upon me and my family and my daughter. என்னோட ஆண்டவருடைய கரமானது பலத்த கரமானது என் மேலும் என் மகளின் மேலும் எங்களுடைய குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. Now in the name of Jesus Christ of Nazareth, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் to நாமத்தில் give all the good things, நன்மைகளை எங்களுக்கு செய்யுவதற்கு, to give all the good things, நன்மைகளை எங்களுக்கு to பாராட்டும்படிக்கு, increase the territory, எங்களுடைய எல்லைகளை to விரிவுபடுத்தும்படி, protect us from every evil, எல்லா விதமான தீங்கிலிருந்து எங்களை to anoint பாதுகாக்கும்படி, our head with oil, எங்களுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் and our cup பண்ணும்படி, runneth over, எங்களுடைய பாத்திரம் and all the நிறைய goodness will be watching over us, எல்லா நன்மைகளும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கும். and all the goodness will be ready to come enter inside. எல்லா நன்மைகளும் எங்களுக்குள்ளே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. And the Lord has ordered it, ஆண்டவர் அதை கட்டளையிட்டு and விட்டார். it is upon us. அது எங்க மேல இருக்கிறது. I glorify your name. உம்முடைய நாமத்தை நான் I மகிமைப்படுத்துகிறேன். glorify your name உம்முடைய நாமத்தை நான் for the மகிமைப்படுத்துகிறேன். wondrous power உம்முடைய வல்லமையான and for the glorious power. உம்முடைய மகிமை நிறைந்த I வல்லமைக்காக expected you, O Lord, to touch us this July, இந்த ஜூலை மாதத்துல நீங்க எங்களை தொடுவீங்க என்று நான் எதிர்பார்த்தேன். and ஆண்டவரே. you touched us, நீங்க எங்களை தொட்டீங்க and it ஆண்டவரே. was upon us, அது எங்க மேல இருந்தது and your hand ஆண்டவரே. was upon us, உம்முடைய கரம் எங்க மேல and we're இருந்தது going to ஆண்டவரே. start seeing from this August இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து எங்களுடைய கண்கள் அதை doing காண great போகிறது. wonders, அற்புதங்களை பார்க்க great mighty போகிறது. things, அதிசயங்களை காண and போகிறோம். the eyes shall be opened, கண்கள் திறக்கப்பட and போகிறது. our eyes shall be opened, கண்கள் திறக்கப்பட our eyes shall be போகிறது. opened, கண்கள் திறக்கப்பட to see போகிறது. the wondrous things what we have know not. இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாத அதிசயங்களை நாங்கள் காணும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. It is the grace of God. இது ஆண்டவருடைய கிருபை. It's all planned by the Lord. இது எல்லாமே ஆண்டவரால் வைத்திருக்கிற காரியங்கள். It's all planned by the Lord. இது ஆண்டவரால் திட்டம் வைக்கப்பட்ட It was காரியங்கள். planned by Him இது அவராலே who's ready to bless His people who call upon Him. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு. And we praise your holy name, Lord. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. The glorious hand of your Son Jesus Christ, the power of the Holy Spirit shall be upon us today and forevermore. உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த கரத்தின் வல்லமையானது, வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவருடைய கரம் உண்மையில் என்றும் என்றும் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். It is a promise and a covenant I make with you and your family. உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் நான் செய்கிற உடன்படிக்கை இது. And it is an agreement and a covenant. இது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. Hallelujah. So I don't stand by my own power. நான் என் சுய பலத்தினால் நிற்கவில்லை. I stand by the power of God. நான் ஆண்டவருடைய பலத்தினால் Almighty நிற்கிறேன். power of God. ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த People who பலத்தினால். believe shall receive. இதை விசுவாசிக்கிறவர்கள் People who believe பெற்றுக்கொள்வார்கள். shall receive. இதை You விசுவாசிக்கிறவர்கள் anoint our head with பெற்றுக்கொள்வார்கள். oil, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி and my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி Surely வழிகிறது. goodness and mercy shall follow me, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் All நன்மையும் the days கிருபையும் of என்னை my life. தொடரும். and I shall live in the house of the Lord நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். forever and ever. என்றென்றைக்கும். Glorious God, glorious power. மகிமை நிறைந்த தேவனே, And we thank you, Lord, உமக்கு நாங்கள் நன்றி for சொல்லுகிறோம். touching your people, உம்முடைய ஜனங்களை தொட்டதற்காக. touching your people உம்முடைய ஜனங்களை by your precious தொட்டதற்காக. hand, உம்முடைய விலையேற your பெற்ற marvelous கரத்தினாலே, hand, your உம்முடைய glorious மகிமை hand. நிறைந்த கரத்தினாலே. Hallelujah. ஹல்லேலூயா.
இரவன் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இரவன் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை இருளில் நடமாடும் something new the Lord is going to do for you. It's going to be a wonderful thing. Your very eyes shall see the power of the Lord working among you, my dear people. You shall see the power of the Lord working among you, and the Lord shall do wonders among you. Can you stop for some time? Feeling dizzy? தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடும். வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே ஹல்லேலூயா. நான் இந்த யூத் கிளாஸ்ல எடுத்த ஆண்டுடைய ஹல்லேலூயா நேத்து நான் அந்த யூத் கிளாஸ்ல எடுத்த ஆண்டுடைய வார்த்தையை நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க வேதத்துல. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். யாராச்சும் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 10வது வசனம். அப்புறம் 11th one. சரி, இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் 10வது வசனத்துல கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம எதுல பலப்படணும்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணும். நீங்க பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். யார நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்கள் ஆகுவதற்கு? சாத்தான. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள் இல்ல உங்க வேலை செய்யறவங்க கூட பக்கத்துல இருக்கிறவங்களை எதிர்த்து நிற்க இல்ல. அவன் எனக்கு இவ்வளவு விரோதமா நான் செஞ்சுட்டானே, அவனை நான் என்ன பண்ண போறேன் பாரு, இவன் ஸ்கூல்ல என்ன இப்படி பண்ணிட்டான்ல, இவனை நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு அப்படியா போட்டிருக்கு? உன் பக்கத்துல இருக்கிறவனை எதிர்த்து நிற்கணும்னா போட்டிருக்கு? யார் எதிர்த்து நிற்க போட்டிருக்கு? பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க. அவன் என்ன பண்ணுவானா, அவன் ரொம்ப தந்திரக்காரன். அவன் என்ன பண்ணுவான், உங்களை இரவும் பகலும் ஆண்டவராகிய தேவன் எப்படி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல சாத்தானும் என்ன பண்றானா, இரவும் பகலும் உங்களை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றானா? ஏசப்பா பக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கானா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என்ன எடுக்கிறேன்னு வைங்க,
பாருங்க ஏசப்பா, நீங்க மேகி வந்து நீங்க சொன்னீங்களே மேகி நீங்க ஆசீர்வச்சீங்களே, அவ பாருங்க இப்ப என்ன பண்ணிருக்கா பாருங்க, பொய் சொல்லிட்டு இருக்கா, பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கா நீங்க போய் ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, இவளுக்கா நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்ட்டு என்ன பண்றானா, ஃபுல்லா வந்து 24 மணி நேரமும் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி பிசாசின் தந்திரங்கள், அவன் ஏதாச்சும் நம்மள செய்யறதுக்கு இரவும் பகலும் யோசிச்சுட்டே இருக்கான். சரி இவங்களுக்கு இந்த வலைய போடலாம், இந்த வலையில அவங்க சிக்கலையா, சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு அது நடக்கலன்னா நம்ம சோர்ந்து போயிருவோம். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், சோர்ந்து எல்லாம் போவே மாட்டான். ஒரு வழி அவனுக்கு சரியா வரலையா, அடுத்த வழி ட்ரை பண்ணிட்டே இருப்பான். சோ அவனுடைய தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும். திராணி உள்ளவர்களா நம்ம அதுக்கு ஃபிட்டா இருக்கணும். இப்ப வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். எதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்க நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். அதே போல சாத்தனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு சில குவாலிட்டிஸ் வேணும், நம்ம கிட்ட சில குணங்கள் காணப்படணும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள. நம்மளுடைய போராட்டம் யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, நம்மளுடைய ஆபீஸ்ல இருக்கவங்களோட தான் எனக்கு சண்டை. அவனை எப்படியாச்சும் நான் கீழே தரணும், அவன் எப்படி என்ன வந்து இதை பண்ணலாம், அதுதான் நம்மளுடைய சண்டையா? கிடையாது. இங்க பாருங்க, நம்மளுடைய போராட்டம் யாரோடனா, மாம்சத்தோடும் ரத்தத்தோட, எந்த மனுஷங்களோடயும் நம்மளுடைய போராட்டம் கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சேனையோட நம்ம யுத்தம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு போராட்டம் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா சாத்தான் அவனுடைய சேனைகளை கொண்டு வந்து எப்படியாச்சும் இவங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்க கூடாதபடிக்கு, எப்படியாச்சும் நம்ம ஆண்டவரை வந்து அவனுடைய காரியங்களை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு, இவங்க குடும்பம் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படாத கூடாதபடிக்கு அவனுடைய பக்கமா நம்மள இருக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 13ஆம் வசனத்துல, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய. இது யாராச்சும் படிங்க 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சோ என்ன பண்ணுவான் சாத்தான், எல்லாருக்கும் தீங்கு நாள் வச்சிருப்பான்னா நம்மளுக்கு தெரியாது அது எந்த டைம்ல. அவன் வந்து இப்போ நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லிடுவான், இன்னைக்கு 10 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு தீங்கு கொண்டு வர போறேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 மணிக்குள்ள ரெடி ஆயிருவோம். ஆனா சாத்தான் அப்படி சொல்லுவானா, எந்த நேரத்துல உனக்கு நான் தீங்கு கொண்டு வருவேன்ட்டு அவன் சொல்ல மாட்டான். அவன் எப்ப வேணாலும் கொண்டு வரலாம். சோ அந்த தீங்கு நாளிலே நம்ம எதிர்த்து நிற்கிறதற்கும் எல்லா காரியங்களும் செய்து இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை இந்த உலகத்துல படைச்சது ஒவ்வொரு சித்தத்திற்காக, அவருடைய சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும் என்பதற்காக. அதனால சாத்தான் என்ன பண்ணுவான், அந்த சித்தத்தை நம்ம எப்படியாச்சும் செய்யக்கூடாதபடிக்கு நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும்னா நமக்கு அந்த பலன் வேண்டும். அது என்ன நம்ம பார்க்கலாமா, அதுக்குதான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஃபர்ஸ்ட் என்னன்னா பெல்ட் ஆஃப் ட்ரூத். நம்மளுடைய பெல்ட் வந்து என்ன பெல்ட்டா இருக்கணும், சத்தியம், ட்ரூத். ட்ரூத்னா என்ன, உண்மையை சொல்லணும், எப்பவுமே உண்மையா இருக்கணும். எல்லா மனுஷங்கள்கிட்டயும் சரி, நம்மளுடைய பாஸா இருக்கட்டும், நம்ம மேல் அதிகாரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்மளுடைய பெல்ட் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியம் என்னும் கச்சையை நம்மளுடைய அறையினில் கட்டி. நம்ம பெல்ட் எதுக்கு போடுவோம், பெல்ட் போடலன்னா என்ன ஆகும், பேண்ட் கீழே விழுந்துரும். அது போலதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய பெல்ட் என்ன பெல்ட்டா இருக்கணும், ட்ரூத், சத்தியம் என்னும் கச்சையை நம்மளுடைய அறையினில் கட்டணும். நம்ம இப்ப நம்ம கிட்ட நம்ம சத்தியம் இல்லைன்னா சாத்தனை நம்மளால ஜெயிக்க முடியுமா, அவன் செய்யற தந்திரங்களை நம்மளால ஜெயிக்க முடியுமா,
முடியாது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கும் ஆண்டுடைய காரியங்களுக்கும் எல்லா காரியங்களையும் நம்மளுடைய உண்மையை நம்ம கடைபிடிக்கணும். எல்லா காரியங்களும் நம்ம ஹானஸ்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பிரஸ்ட் பிளேட் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க, மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, தெரியுமா? பாத்திருப்பீங்களா? ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு பிரஸ்ட் பிளேட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அது எதுக்கு? பிரஸ்ட் பிளேட் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணும்? ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவே. ஹார்ட்டை வந்து நம்மளோட இருதயம் தான் நம்ம சரீரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாகமா இருக்குது. சோ சாத்தானோ எதிரியோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? இருதயத்தை அடிச்சுட்டு அவ்வளவுதான், அந்த பாடி வந்து அவ்வளவுதான், இறந்துருவாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்மளுடைய மார்க்கவசம் நீதி என்னும் மார்க்கவசமா இருக்கணும். பரிசுத்தத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம, இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிற நம்ம எல்லா காரியங்களிலும் பரிசுத்தத்தை நம்ம நாட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் அது ஒரே நாளில நிச்சயமா வராது. யாருமே ஒரே நாளில அப்படியே ஃபுல்லா பரிசுத்தவான்களா மாற முடியாது. ஆனா நம்ம பரிசுத்தத்தை நாடுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தத்துக்குள்ள வரணும் அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை சோதனைக்கு என்னை விலக்கி என்னை பாதுகாத்தரலும், உங்களுடைய ரத்தத்தினால என்னை மூடுங்க, என்ன நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா பரிசுத்தத்தை நமக்கு கொடுப்பார். சோ நம்மளுடைய மார்க்கவசம் பரிசுத்தத்தினால நிற்கும் போது நம்மளுடைய எதிரி நம்மள என்ன பண்ண முடியாது? தாக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட ஒரு ஸ்வாடா இருக்கட்டும், ஈட்டியா இருக்கட்டும், எது நம்ம மேல வீசினாலும் அது நம்மளுடைய, ஏன்னா இந்த சைடு தான் நம்மளுடைய ஹார்ட் இருக்கு, நம்மளுடைய லங்ஸ் இருக்கு, நம்ம சரீரத்தின் முக்கியமான அவயங்கள் எல்லாமே அந்த பிரஸ்ட் பிளேட், அந்த மெயினா அந்த மார்க்கவசம்குள்ளதான் அது ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும்? நீதி என்னும் மார்க்கவசம், பரிசுத்தத்தை நம்ம நாட வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம பெல்ட் என்ன பெல்ட்டா இருக்கணும்? சத்தியம் என்னும் கச்சையும் நீதி என்னும் மார்க்கவசம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை. பாதரட்சைனா ஷூஸ் ஆஃப் பீஸ். நம்மளுடைய ஷூஸ் எப்படிப்பட்ட ஷூஸா இருக்கணும்? சமாதானத்தை கொடுக்கிற ஒரு காலணிகளை நம்ம போடணும். சில பேர் இருப்பாங்க, அவங்க போன இடம் போனாலே அங்க என்ன வந்துரும்? சண்டை வந்து, ஐயோ இது வந்துச்சா போச்சு அவ்வளவுதான், இங்க என்னத்தை ஏதோ பத்து வைக்க போகுது, எந்த இடத்துல எங்க வந்து சண்டை வரப்போகுது, இப்படிதான் இருப்பாங்க சில பேர். ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். நம்ம சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கணும். ஒரு மனுஷருக்கு எல்லா பணம் இருக்கு, எல்லா சொத்து சுகம் எல்லாம் இருந்தோம், வீட்டுல சமாதானம் இல்ல, அப்பா அம்மாக்குள்ள சண்டை இருக்கு, இல்ல மனைவி கணவனுக்குள்ள சண்டை இருக்குன்னா அந்த வீடு நல்லா இருக்குமா? அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா? பிள்ளைங்க எப்பவுமே அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கதையே பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நிறைய கிறிஸ்துவர்களுடைய வீட்டிலே இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம எதை நாட வேண்டும்? சமாதானத்தை நாட வேண்டும். நம்ம போற இடம்லாம் சமாதானம் தான் இருக்கணும். நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களா நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் சமாதானத்தை நாடி, ஏதாச்சும் அங்க பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க, உங்களுடைய பங்கு அந்த இடத்துல கொடுக்காதீங்க. நீங்க உங்க வீட்டுல இன்கேஸ் உங்களுக்கு சமாதானம் இல்ல, நீங்க ஒருத்தர் தான் உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, வேற யாரும் ரட்சிக்கப்படலன்னா அந்த இடத்துல எப்பொழுதுமே சண்டை தான் நடந்து கொண்டு இருக்குன்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளை, இது உங்களுடைய வீடு, இந்த வீட்டை நீங்க ரத்த கொட்டுல மூடுங்க, சாத்தானுடைய காரியங்கள் இந்த வீட்டுல ஒன்றுமே காணப்படக்கூடாது ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை இந்த வீட்டுல நான் தெளிக்கிறேன், இந்த வீட்டை சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே என்று நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நம்ம ஷூஸ் போடலன்னா என்ன ஆகும்? ஷூஸ் போடாம வெளியே போற என்னெல்லாம் நடக்கும்? காலுக்கு முள்ளு குத்தும், கல்லு குத்தும், நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த ஷூஸ்ன்றது ரொம்ப வந்து நம்மளுக்கு, அதுவும் பழைய நாட்களில ஷூஸ் இல்லாமலாம் நடந்திருக்காங்க, ஆனா இந்த நாட்களிலே ஷூஸ் என்பது ரொம்ப அவசியம். எங்க போனாலும் நம்மளுக்கு ஷூஸ் வேணும், ஸ்லிப்பர் வேணும். ஏன்னா எங்க என்ன இருக்குன்னே தெரியாது. நிறைய இடத்துல விஷம் முள்ளு இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், பூச்சி கடிக்கலாம், என்னெல்லாமோ இருக்கலாம். ஆனா இதுல இருந்து எல்லாம் நம்மள வந்து பாதுகாக்கிறது வந்து ஷூஸ் தான். அதனால நம்மளுடைய ஷூஸ் வந்து சமாதானத்தின் ஷூஸ் நம்ம என்ன பண்ணணும்?
போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பெல்ட் என்ன போடணும்? சத்தியம் என்னும் கச்சையும், நீதி என்னும் மார்க்கவசம், அதுக்கப்புறம் சமாதானம் என்னும் பாதரட்சை. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? பொல்லாங்கன் ஏயும் அக்கினியால் திறங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானது என்னது? விசுவாசம். பைபிள்லயே போட்டாங்க. என்ன இருக்கு? இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் இதுக்கு எல்லாமே ஹையா என்ன இருக்கணும்? விசுவாசம். அதுதான் நம்மளுடைய கேடகம். கேடகம்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் முன்னாடி ஒரு கேடகம் மாதிரி வச்சிருப்பாங்க, ஷீல்டு மாதிரி. சோ எந்த சைட்ல இருந்து சாத்தானோ இருக்கட்டும், அவங்களுடைய எதிரியா இருக்கட்டும், அவன் என்ன வேணா வீசினாலும் இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க, இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முழு சரீரத்தையுமே அந்த கேடகம் என்ன பண்ணும்? பாதுகாக்கும். அதனால ஆணுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய கேடகம் என்ன கேடகமா இருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம். எல்லாவற்றிலும் முதலாவது விசுவாசத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க என்ன பார்த்து கொள்வீங்க, சாத்தான் என்னை தொட முடியாது, சாத்தானுடைய காரியங்கள் என் குடும்பத்துல வாய்க்கவே வாய்க்காது ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதற்காக நன்றி என்று விசுவாசிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? நமக்கு செய்வாரு. என் பிள்ளை என்ன எவ்வளவு விசுவாசிக்கிறா, அவ என்ன நம்புறாளே, எல்லா காரியங்களுக்கும் மேலாக என்ன விசுவாசிக்கிறதுதான் அவ வச்சிருக்காளே. நான் உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களுக்கு வீட்டுல சமாதானம் வேணுமா, பிரச்சனைகள் தீரணுமா, கடன் பிரச்சனை தீரணுமா, இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம். ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க என்ன பார்த்து கொள்வீங்க, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வீங்க ஆண்டவரே. அதனால எனக்கு முன்பதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் என்ன பண்ணுவேன்? வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 17ஆம் வருஷம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவியும். நம்மளுடைய ஹெல்மெட் என்ன ஹெல்மெட்டா இருக்கணும்? சால்வேஷன். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். நம்மளுடைய ரட்சிப்பு. நம்மளுடைய ஹெல்மெட் நம்ம எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம்? நம்ம பைக்ல மண்டை அடிப்படாம. ஏன்னா நிறைய பேர் எதுக்கு ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, லைட்டா தான் இடிச்சிருப்பாங்க, தலை லைட்டா தான் போய் எங்கேயாச்சும் பட்டு இருக்கும், ரத்தம் வராது, ஒண்ணுமே வராது, ஸ்பாட் அவுட்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா பிரெயின் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஹெல்மெட் போடுங்க பைக்ல போகும்போது. சரி, இப்ப பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போடுங்கன்னு அதுக்குதான் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஹெல்மெட் போடும்போது நம்மளுடைய மூளையானது பாதுகாப்பாக இருக்கும். நம்மளுடைய மூளை தான் நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் மெசேஜ் அனுப்புறதே நம்மளுடைய மூளை தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இப்ப கை நான் தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரத்தம் பாஸ் பண்ணி நம்ம மூளையில இருக்கிற நரம்புகள் கிட்ட சொல்லும், இந்த கையை நீ தூக்கு, அப்ப இந்த கையை நம்மளால தூக்க முடியும். இப்ப இந்த கையை தூக்குனா அப்ப இந்த கையை நம்ம தூக்க முடியும். இப்ப நம்ம மூளை வேலை செய்யலன்னா நம்ம கையை தூக்கணும் நம்ம நினைச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. ஏன்னா அந்த மெசேஜ் பிரெயின் வழியாதான் சரீரத்தின் முழுமையாக அந்த மெசேஜ் எல்லாமே பாஸ் ஆகுது. சோ ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல தலைச்சீரா, என்ன தலைச்சீராவா இருக்கணும்? ரட்சிப்பு. ஆண்டருக்குள்ள இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாருமே, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் உங்களுடைய பிள்ளைதான், எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீங்க தான் போதும்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனக்கப்புறம் என்ன ஆயிடும்? அது அப்படியே பின்வாங்கி 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 அவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்மளுடைய ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். ஏன்னா சாத்தான் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, சாத்தான் கண்டினியூஸா அவன் ட்ரை பண்ணுவான். ஐயோ இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டாலா, இவளை எப்படியாச்சும் ஆண்டவர் கிட்ட இருந்து வெளியே கொண்டு வந்துடணும், எப்படியாச்சும் ஆண்டருடைய நிழலில இருந்து இவளை வெளியே கொண்டு வரணும்னு தான் அவன் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அப்படி இருக்கும் போது தானே அவங்களை கொலை செய்ய முடியும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம ஹெல்மெட், எப்படிப்பட்ட ஹெல்மெட்? நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு ஹெல்மெட்டை நம்ம போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம்னா அந்த கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த கத்தி என்ன கத்தியா இருக்கணும்? ஆணுடைய வார்த்தை. இப்ப சாத்தான் வரானா, அவன் கிட்ட போயிட்டு கரெக்டா குத்துற நேரத்துல உங்களுக்கு வார்த்தையே தெரியாம உன்னத 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 உன்னத, ஆனா அதுக்கப்புறம் வார்த்தை வரல, ஆனா எல்லா வார்த்தையும் நீங்க நல்லா படிச்சுட்டு உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிற சர்வருடைய கருத்துல நிறுத்திருப்பான்னு சொல்லும் போது நம்மளால நிற்க முடியுமா? வார்த்தையை நம்ம கரெக்டா புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படிச்சு அதை அறிக்கை செய்யும் போது ஆவியின் பட்டயமாக அது நமக்கு என்ன இருக்கும்? இருக்குமா? இருக்காதா? இருக்கும். சோ இதுதான் ஆர்மர் ஆஃப் காட், கர்த்தருடைய
சர்வாயுத வர்க்கம். இந்த ஆர்மர் ஆஃப் காட ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் நம்ம அணிந்திருக்க வேண்டும். ஏன்னா சாத்தான் அவன் எப்படி இல்லாமோ நம்மள கீழே தள்ளதான் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எப்பொழுதுமே போட்டு கொண்டு இருக்கும் போது சாத்தான் எப்பேற்பட்ட காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, அவன் நம்மள என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டருக்குள்ள ரெடியா இருக்கோம். ஏன்னா எப்போ யுத்தம் வரும், எப்போ சாத்தான் வரும்லாம் தெரியாது. எப்பவுமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம என்ன ரெடியா இருக்கணும், பெல்ட்டை போட்டு. அந்த நேரத்துல வெறும் ஹெல்மெட்டை மட்டும் போட்டு பெல்ட் போடலன்னா என்ன இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அவிழ்ந்து விழுந்துரும். ஹெல்மெட் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? சோ எல்லாமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ட். பெல்ட் சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டி, நீதி என்னும் மார்க்கவசத்தை அறிந்து, அப்புறம் சமாதானம் என்னும் பாதரட்சை, அதுக்கப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சோ இவைகள் எல்லாமே நம்ம போட்டு இருக்கும் போது ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளயும் ஆண்டுடைய காரியங்களுக்குள்ளயும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அவன் என்ன செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரும் நம்மளுக்காக ப்ரே பண்ணணும், யாரும் நம்மளுக்காக அது பண்ணணும். நம்மளே நம்மள என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள நம்மளை பத்திரமா நம்ம வைத்துக்கலாம். வேற எதுவுமே வேணாம். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையில எல்லாமே இருக்கு. இது யார் எழுதியிருக்கானா, பவுல் அப்போஸ்தலர். எந்த நேரத்துல இது எழுதினார்னா, அவர் ஜெயில இருந்த டைம் இந்த வார்த்தை எழுதியிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு ஜெயில போட்டு இப்படி எல்லாம் உங்களுக்கு நினைக்க முடியுமா, இப்படிலாம் நீங்க வார்த்தை எழுத முடியுமா? அவர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஜெயில உட்காந்துட்டு அந்த வெளியே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு இந்த ஜனங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஆனா நான் எழுத போற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து எப்படி ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்க போறோம்ட்டு எழுத போறேன்னு நம்ம எழுதியிருக்காரு. சோ இத ஒவ்வொருவரும் இந்நாளிலே இந்த நோட் பண்ணி வச்சுட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் அணிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டுடைய பிள்ளையாக நான் ஒவ்வொரு நாளும் காணப்படணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமா உங்களே ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கூட ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் நமக்கு 4 வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இது என் வாழ்க்கையில நிறைவேற போகுது, நீர் எங்க வாழ்க்கையில செய்ய போற காரியம் மகா பெரியதா இருக்கிறது, சாத்தானையும் அவனுடைய காரியங்களையும் அவனுடைய செயல்களையும் நான் என்ன பண்ண போறேன், முறியடிக்க போகிறேன், நீர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே, நான் எந்த வகையிலயும் சோர்ந்து போக கூடாது. இதெல்லாம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போக மாட்டோம், எதுவுமே பண்ண முடியாது சாத்தான். சோ நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். Hallelujah, praise the Lord. So மேகி சொன்ன மெசேஜ் கேட்டீங்க. நமக்கு ஒரு பாடல் கூட அதுல இருக்கு இல்ல, என்ன பாட்டு, ரட்சணை தலச்சீராவை அடைந்து சல்யூஷன் சர்ச்ல சொன்ன பிறகு ஆன் பண்ணி, சொன்ன பிறகு ஆன் பண்ணி.